ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். உடைக்கப்பட்ட இருதயத்தோட உட்காந்துருக்கீங்களா பிரதர் சிஸ்டர்? உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேச போறார் வார்த்தையை. நான் இல்லை, நான் மனுஷன். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி உங்களுடைய இருதயத்தை ஆறுதல் செய்யும்படியாய், உங்களை தேற்றி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ணும்படியா, உடைந்த காரியத்தை ஒட்டுவிக்கும்படியா பேச போறார். ஓகே, ஒரு காரியம் உடைக்கப்பட்டாதான் அதை ரீபில்ட் பண்ணும்போது ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக கொண்டு வர முடியும். பிரதர் சிஸ்டர், நீங்கள் எந்த காரியத்தில் உடஞ்சி போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் மனுஷன். ஓகே, ஒரு வேளை உங்களுக்கு கல்யாணத்தில் தடையாக இருக்கலாம். ஒரு பையன் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். பொண்ணு ஒன்று ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். மேபி கர்த்தர் அதை காட்டிலும் ஒரு மேன்மையை வச்சிருப்பார். அதனால தான் இந்த ரிஜெக்ஷன். உடைக்கப்பட்டிருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஒரு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. அடுத்து அதை காட்டிலும் அதிக சம்பளத்தோடு ஒரு சூப்பரான போஸ்டிங்கை தான் கர்த்தர் வச்சிருப்பாரே தவிர தேவையில்லாமல் ஒரு சிறிய காரியங்களில் உங்களை உடைக்கவே மாட்டார். ஒரு வேலை எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், என்னாலலாம் ட்ரை பண்ண முடியல. நோ, கீப் ட்ரைங். கர்த்தர் சொல்ல திரும்பியும் ஒன்று சூப்பராக எடுத்துட போகிறேன். அதிக மார்க் வாங்கி அதிக வேலையில் உங்களை கூட்டிட்டு போய் வைக்க போகிறேன். இந்த மாதிரி நிறைய காரியங்கள். நீங்கள் எதுக்காக ட்ரை பண்ணுறீங்க, எதுக்காக உடஞ்சி போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. டேய், என்னடா பேசிட்டே இருக்க, வார்த்தையை சொல்ல மாட்டேறான்ட்டீங்களா? வார்த்தைக்குள்ளே போயிடறேன். ஓகே, இறைமையா தீர்க்கதரிசன புத்தகம் 31 அதிகாரம் 4 வசனத்துல ஒரே ஒரு வரி தான், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆமேன். எந்த இடத்துலலாம் உடஞ்சிருக்கீங்களோ அதெல்லாம் சும்மா ரீபில்டோட. இப்போ பழைய வீடு உடஞ்சிருக்கும், லைக் உடஞ்ச உடனே நம்ம நல்லா தான் இருந்திருக்கும் அந்த வீடு, அந்த நம்ம உடச்சி இன்னும் கட்டலாம்னு சொல்லிட்டு புதுசாக அப்டேட்டடாக வேர்ஷன்லாம் இந்த இடத்துல இது வைக்கலாம், ஸ்விம்மிங் பூல் வைக்கலாம், அந்த மாதிரி தான் உடஞ்ச இடத்தெல்லாம் ஒரு அப்டேட்டட் வேர்ஷனாக அவங்கள மாற்ற போகிறாராம். அது எனக்கு தெரியாது எப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான். ஓகே, ஸோ வாக் வித் ஹிம். பயங்கரமாக கட்டப்பட போகிறீங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த நாள் எல்லாம் கம்மிட்டும் கர்த்தருக்கு சோத்திரம். மாமியார் இல்லையா? லவ் யூ.